வணக்கம். தமிழோசையானரில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 16, 2025 அன்றைக்கி நடந்த ஒரு மறக்க முடியாத இசை நிகழ்ச்சியை பற்றி தான். விஷ்ணுபுர வாசகர் வட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செஞ்சுருந்த கம்பராமாயண இசை கச்சேரி ஃப்ரிஸ்கோவோட புகழ்பெற்ற நாக் தியேட்டரில் நடந்தது. கடலோ மழையோ அப்படிங்கிற கம்பெனியின் வரிகளையே தலைப்பாக கொண்டு இடைநிறுத்தமில்லா 2 மணி நேர கர்நாடக இசை கச்சேரியாக அது நடந்தது. திருமதி அன்னபூர்ணா அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, அடுத்த தலைமுறை குழந்தைகள் வாழ்த்துறை வழங்க, வரவேற்புரை வழங்க, கம்பராமாயண பாடல்களை அழகாக வாசித்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார் பழனி ஜோதி அவர்கள். நியூஜெர்சிலேருந்து வந்திருந்தார். இந்த பாடல்களை தேர்ந்த இசை நயத்துடன் தன்னுடைய இசை புலமையால் மிக அழகாக பாடினாங்க பிரியா கிருஷ் அவர்கள். பக்கவாத்தியங்களான மிருதங்கம், கீபோர்டு, வயலின் அண்ட் கஞ்சிராவில் இருந்த திரு ராஜுபாலன், சாய் சங்கர், உமா மகேஷ் மற்றும் ஸ்கந்தநாராயணன் அவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக கொடுத்தாங்க. ஒரு கர்நாடக இசை கச்சேரியை கேட்ட திருப்தி அங்கே வந்திருந்த பார்வையாளர்கள் எல்லாருக்குமே கிடச்சிது. அதை தாண்டி அவங்க எல்லாருமே ஒரு பரவச நிலைக்கு போனாங்க. அதற்கு காரணம் அந்த கம்பெனியின் வரிகளும் அதற்கு விளக்கம் கொடுத்த பழனி ஜோதி அவர்களும் அந்த இசை வடிவமும் தான். கம்பராமாயணத்திலிருந்து தேர்ந்தெடுத்த சில பாடல்கள், அந்த பாடல்களுக்கு மிக அழகாக இசை வடிவம் கொடுத்து இந்த இசைக்கலைஞர்களுக்கான பயிற்சியையும் இணைய வழியிலேயே நடத்தி இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தி முடித்த பெருமை திரு ராலே ராஜன் அவர்களுக்கு சேரும். திரு இசையமைப்பாளர் ராலே ராஜன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்கிற அளவுக்கு இருந்தது ஒவ்வொரு பாடலுடைய இசை வடிவமும். இசை நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அனைவருக்கும் நன்றி சொன்னார் திரு ஆஸ்டின் சவுந்தர் அவர்கள்.